Hello children, இன்னைக்கு exercise 2.9ல sum number 1 பார்க்க போறோம். Find the sum of the following series அப்படின்னு சொல்லி ஒரு 7 subdivision கொடுத்திருக்காங்க. Okay, first sum பார்க்கலாம். 1 plus 2 plus 3 plus etc. up to 60 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So நம்ம கிட்ட first n natural numbers ஓட sum கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு formula இருக்கு இல்லையா? அதாவது 1 plus 2 plus 3 etc. up to n terms வரைக்கும் n வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதோட formula இதோட sum கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2. அதாவது இது எப்படி எழுதலாம்னா summation of n varies from 1 to n is equal to n into n plus 1 by 2. ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து summation. ஸோ n number of terms, n number of natural numbers ஓட sum கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2. ஸோ இப்போ இதில் n அப்படிங்கிறது வந்து 60 இல்லையா? கொடுத்துருக்க சீரீஸில் வந்து என்னோட வேல்யூ வந்து 60. ஸோ n is equal to 60 அப்படின்னு சொல்லும்போது summation of n varies from 1 to 60 is equal to இப்போ வந்து nக்கு பதிலாக நம்ம 60 போட போகிறோம். ஸோ 60 into 60 plus 1 by 2. ஸோ this is equal to 60 into 60 plus 1 is 61. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதுதான் சால்வ் பண்ணணும் by 2. இப்போ வந்து ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? ஸோ 60யும் 2யும் 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 1s are 2, 2 30s are 60. இப்போ டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எண்டிங்கில் 0 வரும்போது அந்த 0 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ 3 1s are 3, 3 6 are 18. ஸோ this is the required answer. So the sum of the given series is 1830. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 3 plus 6 plus 9 plus etc. up to 96 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 3 டேபிளில் போகும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3யை காமனாக எடுத்துடலாம். 3யை காமனாக எடுத்துட்டோம்னா இதில் 1 தான் இருக்குது. இது வந்து 3 2s are 6 இல்லையா? ஸோ 3 எடுத்தது போக ரிமைனிங் 2 இருக்குது. இது வந்து 3 3s are 9ல் 3 எடுத்துட்டோம்னா ரிமைனிங் 3 இருக்குது ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 96 வந்து 3 டேபிளில் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 3s are 9, 3 2s are 6, 32. ஸோ 3 32s are 96. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து n நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அதோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3யை வந்து அந்த ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா 3 into summation of n where n varies from 1 to 32. So this is equal to 3 into இப்போ இதோட ஃபார்முலா n number of natural நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? 1 to n is equal to n into n plus 1 by 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம nக்கு பதிலாக 32 போட போகிறோம். ஸோ this is equal to 32 into 32 plus 1 by 2. ஸோ this is equal to 3 into 32 into 32 plus 1 is 33 by 2. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈவன் நம்பர்னால 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 1s are 2, 2 1s are 2, ரிமைனிங் 1. ஸோ 2 6 are 12. இப்போ டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ 16 into 3 into 33 is 99. ஸோ this is equal to ஸோ 99 16ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1584 கிடைக்குது. ஸோ this is the required answer. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 51 + 52 + 53 + எக்ஸட்ரா அப் டு 92ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம காமனாக எடுக்கிற மாதிரியும் இல்லை. அதே போல் நமக்கு வந்து n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்குது. இது வந்து மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுலேருந்து 92 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்க்குரிய சம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸோட சம் வந்து சப்ராக்ட் பண்ணிட போகிறோம். ஸோ நமக்கு 51லேருந்து இருக்கிற சம் வந்து கிடச்சிரும் இல்லையா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம 1லேருந்தே 92 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸோட சம்மை சப்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ரெண்டுக்குமே நமக்கு ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கிடச்சிரும் இல்லையா? ஸோ திரும்ப 1 2 3லேருந்து 51க்கு பிஃபோராக என்ன இருக்குது 50 வரைக்கும் நமக்கு இல்லை இல்லையா? ஸோ அது வரைக்கும் இருக்கிற சம்மை சப்ராக்ட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். ஸோ 50 வரைக்கும் இருக்கிற சம்மை தான் நம்ம எடுக்க போகிறோம்.
சப்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபார்முலா இருக்குது அப்படின்னா சமேஷன் ஆஃப் n எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. வேர் n varies from 1 to 92 minus summation of n where n varies from 1 to 50. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ திரும்ப இதுக்கும் வந்து நம்ம n into n plus 1/2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடலாம். n into n plus 1/2 நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறதுனால இங்கே வந்து n is equal to 92 மைனஸ் திரும்ப இதுக்கும் வந்து n into n plus 1/2 வேர் n is equal to 50. ஓகே, இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 92 இன்ட்டு உள்ளே வந்து 92 + 1 வந்து 93 கிடைக்கும் by 2 மைனஸ் இங்கே வந்து 50 இன்ட்டு 50 + 1 is 51 by 2. ஸோ இப்போ இதில் ஈவன் நம்பர் சால்வ் பண்ணிடலாம். 2 1s are 2, 2 4s are 8, 2 6 are 12. இங்கேயும் வந்து 2 டேபிளில் சால்வ் பண்ணலாம். 2 1s are 2, 2 25s are 50. இப்போ 1 டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம நியூமரேட்டரில் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ 46ஐயும் 93யும் மல்டிப்ளை பண்ணும்போது 4278 கிடைக்கும். 25 into 51 மல்டிப்ளை பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1275 கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா 3003. 4278லேருந்து 1275 சப்ராக்ட் பண்ணோன்னா 3003. ஸோ ஆன்சர் இஸ் 3003. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 1 + 4 + 9 + 16 + எக்ஸெட்ரா அப் டு 225 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர்டரில் இருக்கான்னு பார்த்தா அப்படியும் இல்லை காமனாக எடுக்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தாலும் இல்லை. ஸோ இப்போ இது என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து 1² + 4 வந்து 2² + 9 வந்து 3² + 16 வந்து 4² + எக்ஸெட்ரா அப் டு 225 வந்து 15² இல்லையா. ஓகே, இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு n நம்பர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஸ்கொயர் அதோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ அதோட ஃபார்முலா 1² 2² + 3² + எக்ஸெட்ரா அப் டு n² அப்படின்னு இருந்ததுன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து n into n plus 1 into 2n plus 1 by 6 இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்னோட வேல்யூ வந்து இப்போ இது வந்து எப்படி எழுதலாம்னா சமேஷன் ஆஃப் n² வேர் n varies from 1 to 15 வரைக்கும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n-க்கு பதிலாக 15 இருக்கு இல்லையா. ஸோ 15 into 15 plus 1 into 2 into 15 plus 1 by 6. So this is equal to 15 into 15 plus 1 is 16 into இதை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஸோ 2 15s are 30, 30 plus 1 is 31 by 6. இப்போது ஃபஸ்ட்டு 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 2s are 6, 3 5s are 15. இது ரெண்டையும் வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 1s are 2, 2 8s are 16. ஸோ டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நியூமரேட்டரில் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 5s are 40 into 31 பண்ணும்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ எண்டிங்கில் 0 வந்து அந்த 0 எழுதிட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 4 1s are 4, 4 3s are 12. ஸோ 1240 is the required answer. That's all. Is the value of the summation of n squared where n varies from 1 to 15. That's all. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 6² + 7² + 8² + 21² கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் வந்து நமக்கு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது 1லேருந்தே வந்தால் தான் அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியும். இது வந்து மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால திரும்பவும் நம்ம தேர்ட் சம் ப்ரொசீட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு 1லேருந்து 21² வரைக்கும் இருக்கிற சம்மை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 1லேருந்து 5² வரைக்கும் இருக்கிற சம்மை சப்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம இதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா 1² + 2² + எக்ஸெட்ரா
ப்ளஸ் 21 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற சம்மை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நம்மளால் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதனால் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 5 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற டேர்மை சப்ராக்ட் பண்ணிட போகிறோம் சம்மை. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு 5 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிறதுல சம்மை சப்ராக்ட் பண்ணிட போகிறோம். ஸோ திஸ் இஸ் த சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் where n varies from 1 to 21 minus summation of n squared where n varies from 1 to 5 வரைக்கும் இருக்கிற first 5 natural numbers ஓட ஸ்கொயர் ஓட சம்மை சப்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னா n into n plus 1 into 2n plus 1 by 6 இல்லையா? here where n is equal to 21 minus n into n plus 1 into 2n plus 1 by 6. Here n varies from n is equal to 5. So this is equal to, இப்போ n க்கு பதிலா 21 கொடுக்குறோம். 21 into 21 plus 1 is 22 into போட்டுக்கலாம் bracket 23 into இங்கே வந்து 22 into 21 plus 1 by 6 minus இங்கே n க்கு பதிலா 5 கொடுக்கணும் இல்லையா? 5 into 5 plus 1 is 6 into 2 into 5 plus 1 by 6. So this is equal to 21 into 22 into இது வந்து 2 into 21 is 42 plus 1 is 43 by 6 minus இங்கே 6 cancel பண்ணிடலாம். So 5 into 2 5s are 10, 10 plus 1 is 11. இங்கே வந்து 21 and 6 வந்து 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 2s are 6, 3 7s are 21. இங்கே 2 and 22 வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 11s are. டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நியூமரேட்டரில் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ 7 into 11 is 77 into 43 minus 55. So 77 into 43 வந்து 3311 minus இப்போ 55 சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ 3311 minus 55 பண்ணும்போது 1ல் 5 போகாது. ஸோ borrow from here 6, 0ல் 5 மூட முடியாது. ஸோ borrow from here 5 2 3. So this is equal to 3256 is the required answer. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 10 cube plus 11 cube plus 12 cube plus etc. up to 20 cubeன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபார்முலா வந்து சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு தான் இருக்குது. இதில் வந்து அதே போல் அந்த தேர்ட் சம்லேயும் ஃபிஃப்த்து சம்லேயும் நம்ம பார்த்த மாதிரி மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 கியூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 20 கியூப் வரைக்கும் இருக்கிற சம்மை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 1 கியூப்லேருந்து 9 கியூப் வரைக்கும் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணிட போகிறோம். ஸோ அந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 20 கியூப் வரைக்கும் இருக்கிற சம் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 9 கியூப் வரைக்கும் இருக்கிற சம்மோட வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிட போகிறோம். ஸோ இப்போ இது எப்படின்னா சம்மேஷன் ஆஃப் n கியூப் வேர் n varies from 1 to 20 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் n கியூப் here where n varies from 1 to 9. So n cube summation of sum of cube of first n natural numbers ஓட ஃபார்முலா வந்து n into n plus 1 by 2. sum of n natural numbers ஓட ஃபார்முலா மாதிரியே தான் வரும். n into n plus 1 by 2 போட்டு whole squared ன்னு போட்டு போகிறோம். Here n is equal to 20 minus n into n plus 1 by 2 the whole squared where n is equal to 9. Okay, இப்போ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 20 into 20 plus 1 is 21 by 2 the whole square minus n into n plus 1 is 10, 9 into 10 by 2 the whole square. So இங்கே 2 டேபிளில் சால்வ் பண்ணா 2 1s are 2, 2 10s are 20, 2 டேபிளில் 2 1s are 2, 2 5s are 10. ஸோ இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 210 ஸ்கொயர் மைனஸ் 45 square. So this is equal to 210 square பண்ணும்போது 44,100 கிடைக்குது மைனஸ் 45 ஸ்கொயர் வந்து
2025. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது ஸோ 44,100லேருந்து 2025 சப்ராக்ட் பண்ணோம்னா 0ல் 5 மூட முடியாது. ஸோ borrow from here இங்கேயும் எதுவும் இல்லை. borrow from here less one number given number. 10ல் 5 பண்ணால் 5, 9ல் 2 பண்ணால் 7, 0ல் 0 பண்ணால் 0. ஸோ 42,075 is the required answer. அடுத்த சம் பார்க்கலாம். 1 + 3 + 5 ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஃபார்முலா இருக்கு இல்லையா. ஸோ 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா அப் டு n அப்படின்றது 2n - 1 ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட் நம்பர்னா 2nனா அது வந்து ஈவன் நம்பர் இல்லையா. ஸோ 2n - 1ன்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு n². ஸோ இப்போ இங்கே வந்து 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா அப் டு 71 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா n is equal to L minus A by D plus 1. ஸோ லாஸ்ட் நம்பர் மைனஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர் பை டிங்கிறது வந்து காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இல்லையா. ப்ளஸ் 1 பண்ணும்போது நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதாவது இப்போது 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா அப் டு 11 அப்படின்னா நமக்கு வந்து இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம 11ன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இப்போ லாஸ்ட் நம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது 11 - 1 வந்து 11 - 1 by 2 பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 பண்ணும்போது நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குங்கிறது கிடச்சிடும். லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 11 - 1 10 by 2 + 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 + 1 வந்து 6 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். 1 ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது 1 3 5 7 9 11 இல்லையா. ஸோ 2 4 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் நம்பர் வந்து 71 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் பை காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இல்லையா. 1லேருந்து 3 வந்து காமன் டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது. 3லேருந்து 5 திரும்பவும் 2 டிஃபர் ஆகுது இல்லையா. ப்ளஸ் 1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 71 - 1 is 70/2 plus 1 that is equal to 70/2 is 35 plus 1 that is equal to 36. ஸோ இப்போ இதோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு n² தான் ஃபார்முலா இல்லையா. ஸோ சம்மேஷன் ஆஃப் 2n - 1 ஆட் நம்பர் சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 2n - 1 எழுதிக்கிறோம். 2n அப்படின்னு சொல்லும்போது அது வந்து மல்டிபிள் ஆஃப் 2 இல்லையா. ஸோ தட் இஸ் ஈவன் நம்பர்லேருந்து ஒரு 1 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். Here n varies from 1 to 36 is equal to 36². So this is equal to 36² பண்ணும்போது 1296 and that is the required answer. That's all. இன்னைக்கு exercise 2.9ல sum number 2 பார்க்க போகிறோம். If 1 + 2 + 3 up to k is equal to 325 then find 1³ + 2³ + 3³ up to k³ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட்டு k நேச்சுரல் நம்பர்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ 1 + 2 + 3 up to k is equal to அப்படின்னா இப்போ இதோட ஃபார்முலா என்ன k × k + 1/2. ஸோ இதோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு k நேச்சுரல் டேர்ம்ஸோட வேல்யூ வந்து 325 கொடுத்துருக்காங்க இல்லையா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 325 கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா k × k + 1. இப்போ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலானா n × n + 1/2ன்னு போடுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனால k × k + 1/2 அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 325ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா அப் டு k³ கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஃபஸ்ட்டு k நேச்சுரல் நம்பர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா வந்து k × k + 1/2 the whole squaredன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு k × k + 1/2ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த உள்ளே இருக்கிறதோட வேல்யூ வந்து 325 இல்லையா. ஸோ 325² தான் sum of cube of first k natural numbers ஓட value. So summation of k³ 1 to k varies from 1 to k is equal to
325 squared and that is equal to 325 squared அப்படின்னா 325 வந்து 2 times multiply பண்ணுற வேல்யூ இல்லையா 325 into 325 so that is equal to 1,05,625 that's all. அடுத்த sum பார்க்கலாம். if 1 cube plus 2 cube plus 3 cube plus k cube equal to 44,100 இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. then find 1 plus 2 plus 3 up to k. so sum of first k natural terms ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. sum of cube of first k natural terms ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா summation of k cube k varies from 1 to k is equal to 44,100 கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா k into k plus 1 by 2 the whole squared is equal to 44,100 அர்த்தம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா sum of first k natural terms ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது summation of k varies from 1 to k is equal to k into k plus 1 by 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இந்த வேல்யூலேருந்து நம்ம k into k plus 1 by 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம sum of first k natural நம்பர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஸ்கொயரை மட்டும் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு மூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு k into k plus 1 by 2 ஓட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ ஒரு ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு பிஃபோர்லேருந்து ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் சைடுக்கு மூவ் ஆனால் அது வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ k into k plus 1 by 2 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44,100 அர்த்தம். ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது ஸ்கொயரோட ஆப்போசிட் வந்து ஸ்கொயர் ரூட்டோட ஆப்போசிட் வந்து ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது எப்போவுமே மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனாக மாறும், அடிஷன் வந்து சப்ராக்ஷனாக மாறும் இல்லையா. அதே போல் ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 44,100 கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 44,100 ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 2s are 4 2 2s are 4. இப்போ இந்த 1க்கு வந்து 0 போட்டுட்டு தான் இந்த 1 கேரி ஓவர் கொடுக்கணும். இப்போது 2 5s are 10 அப்புறம் இந்த 0 திரும்ப 2 டேபிளில் போட்டோம்னா 1 1 இந்த 0 2 2s are 4 ரிமைனிங் 1 2 5s are 10. இப்போ 5 டேபிளில் போட்டோம்னா 2 5s are 10 ரிமைனிங் 1 2 5s are 10. இப்போ இந்த 2க்கு எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுட்டு தான் இந்த 2 கேரி ஓவராக கொடுத்துடணும். 5 5s are 25. திரும்ப 5 டேபிளில் போட்டோன்னா இந்த 2 நம்பருக்கு 5 4s are 20 ரிமைனிங் 2 கேரி ஓவர் 5 4s are 20 5 1s are 5. இப்போ 4 + 4 8 8 + 1 9ங்கிறது 3 டேபிளில் வரும் இல்லையா. அப்போ 3 டேபிளில் போடலாம். 3 1s are 3 ரிமைனிங் 1 3 4s are 12 ரிமைனிங் 2 3 7s are 21 7 + 4 11 11 + 1 12. ஸோ இதுவும் 3 டேபிளில் போகுன்றதுனால 3 டேபிளே சூஸ் பண்ணிக்கலாம். 3 4s are 12 2 கேரி ஓவர் 3 9s are 27. இப்போ இது 7 7s are 49 இல்லையா. திரும்ப 7 டேபிள். ஸோ இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது 5 2 டைம்ஸ் 3 எல்லாமே 2 2 டைம்ஸ் இருக்கு இல்லையா. 2 into 2 into 5 into 5 into 3 into 3 into 7 into 7. ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கும்போது 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் வெளியே எடுப்போம். ஸோ 2 5 இருக்கிறதுனால 1 டைம் 2 3 இருக்கிறதுனால 1 டைம் 2 7 இருந்தால் 1 டைம். So this is equal to 2 5s are 10 into 7 3s are 21. That is equal to 210. So this is the value of k into k plus 1 by 2 அப்படின்னா summation of k varies from 1 to k. So இதுதான் கேட்டிருந்தாங்க இல்லையா. அதாவது 1 plus 2 plus 3 up to k ஓட வேல்யூ தான் இது. And that is the answer. இன்னைக்கு exercise 2.9ல sum number 4 பார்க்க போகிறோம். How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. should be taken to get the sum 14,400. So sum ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. n natural numbers cube terms ஓட sum வந்து இவ்வளோவா இருந்தால் எத்தனை terms இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மள n ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. number of terms கேட்டிருக்காங்களே. how many terms of the series should be taken to get the sum this much அப்படின்னா number of terms n எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு n நம்பர் ஆஃப் கியூப் டேர்ம்ஸோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. ஸோ சம்மேஷன் ஆஃப் n cube 1 to n is equal to n into n plus 1 by 2 the whole squared.
ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வேல்யூ இதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூ இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n into n plus 1 by 2 the whole square is equal to 14,400. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயரை வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் பண்ணிடலாம். ஸ்கொயரோட ஆப்போசிட் வந்து ஸ்கொயர் ரூட் இல்லையா? ஸோ n into n plus 1 by 2 ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் இருக்க ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டாக இதை எப்படி எழுதலாம்னா 144 into 100 எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 144 அப்படிங்கிறது 12 into 12 ப்ளஸ் இன்ட்டு 100 வந்து 10 into 10 எழுதலாம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைமாக வெளியே எடுக்கலாம். இதுவும் 2 டைம்ஸ் இருக்கும்போது 1 டைமாக வெளியே. அது என்ன ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கும்போது 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் வெளியே எடுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சின்ன நம்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும் இல்லையா? 2 அப்படின்னு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படின்னா நமக்கு 3ன்னு தெரியும். இது எப்படி கிடச்சிது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படிங்கிறது 2 into 2 இல்லையா? ஸோ 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைமாக வெளியே எடுக்கலாம். இப்போ ஸ்கொயர் இப்போ 2 ஸ்கொயர்டு அப்படின்னா 2 into 2 2 வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது. அதுவே வந்து ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைமாக வெளியே எடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து ஸ்கொயரோட ஆப்போசிட் தான் ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்னா 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் வெளியே எடுக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ 12 into 10 is 120. இப்போ n into n plus 1 by 2 தான் 120 இல்லையா? ஸோ இப்போ இந்த 2 அந்த ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் பண்ணோன்னா டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 2 into 120 is 214 கிடைக்கும். இப்போ இந்த n உள்ளே இருக்கிற ஒவ்வொரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணோன்னா n into n வந்து n ஸ்கொயர் ப்ளஸ் n into 1 is n is equal to 240. இப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n இங்கே தான் இருக்குது. இந்த 240 ஈக்குவல் டுக்கு பிஃபோராக மூவ் ஆகும்போது மைனஸ் 240 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதை வந்து சம் ப்ராடக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால சம் ப்ராடக்ட் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் வந்து மைனஸ் 240, சம் வந்து 1. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 15 into 16 எடுக்கும்போது 15 into 16 வந்து 214 கிடைக்கும். இப்போ சம் வந்து 1 வரணும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து நமக்கு என்ன சிம்பிள் வரணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 1 வரணும் அப்படின்னா நம்ம வந்து கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஸ்மால் நம்பருக்கு நம்ம மைனஸ் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடுவோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்பர் எது கரெக்டாக வரும்ன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம் பண்ணும்போது நமக்கு சிம்பிள் கரெக்டாக வருதாங்கிறதையும் செக் பண்ணி பார்த்தோன்னா அதே சிம்பிளை இங்கே கொடுத்து திரும்ப மல்டிப்ளை பண்ணியும் பார்க்கணும். ஸோ மைனஸ் 240. ஸோ இது கிடைக்கிது இல்லையா? அப்போ n minus 15 into n plus 16 is equal to 0ன்னு கிடைக்கும். இப்போ என்னோட வேல்யூ வந்து n is equal to 15 ஒரு வேல்யூ கிடைக்கும். n is equal to minus 16 கிடைக்கும் இதில். ஸோ இப்போ நெக்லெக்டிங் த நெகட்டிவ் டேர்ம் n is equal to 15 தான் நம்மளோட ஆன்சர். n cannot be minus 16. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து மைனஸில் சொல்ல முடியாது இல்லையா? எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னா minus 16 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் is equal to 15 is the correct answer. That's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல் சம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். The sum of the squares of the first n natural numbers is 285 while the sum of their cubes is 2025. Find the value of n அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க நமக்கு. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்குரிய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கொடுத்துருந்தாலே நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சம்மேஷன் ஆஃப் n squared, squares of the first n natural numbers, so is equal to 285 கொடுத்துருக்காங்க. summation of n cube of first n natural numbers குரிய வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? 2025. ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா வந்து நமக்கு summation of n squared ஃபார்முலா வந்து n into n plus 1 into 2n plus 1 by 6. summation of n cube ஓட ஃபார்முலா வந்து
n into n plus 1 by 2 the whole squared இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஈஸி. போன சம்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். summation of n cube is equal to n into n plus 1 by 2 the whole square and that is equal to இதோட வேல்யூ வந்து 2025னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா என்ன தவிர நம்ம ஒரு டேர்மையாக ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் பண்ணும்போது என்னோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட்டு இதெல்லாம் மூவ் பண்ணலாம். ஒன்றுன்னா ஒரு ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ஸோ n into n plus 1 by 2 is equal to ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறும் இல்லையா? ஓகே, இப்போ வந்து ஸ்கொயர் ரூட் 2025ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 2025க்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். 4s are அப்புறம் இந்த 0 போட்டுட்டு 5. ஃபஸ்ட்டு 20 எடுத்துக்கிறோம். 5 4s are 20. இந்த 2க்கு எதுவும் வரலைன்னா 0 போட்டுட்டு 25 சேர்த்து எடுத்தோன்னா 5 5s are 25. இப்போ திரும்ப 5 டேபிளில் போட்டோன்னா 8s are 1s are. 3 டேபிளில் போட்டோன்னா 2s are 7s are. திரும்ப 3 டேபிளில் 9s are. திரும்ப 3 டேபிளில் 3s are. So n into n plus 1 by 2 is equal to square root of 5 into 5 into 3 வந்து 4 times இருக்கு இல்லையா? 3 into 3. So n into n plus 1 by 2 is equal to இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுனா 2 times இருந்தால் 1 time வெளியே எடுப்போம் இல்லையா? 2 times இருந்தால் 1 time வெளியே எடுப்போம். இது ஒரு 2 times இருக்குது, ஸோ 1 time. So n into n plus 1 by 2 is equal to 5 3s are 15, 15 3s are 45. So இப்போ 2 அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு மூவ் பண்ணோம்னா n into n plus 1 is equal to 45. டிவிஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு மூவ் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ n into n plus 1 is equal to 90. இப்போ இந்த n உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ n into n வந்து n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n into 1 is n is equal to 19 கிடைக்கும். இப்போ இந்த 90வும் ஈக்குவல் டுக்கு பிஃபோராக மூவ் பண்ணிடலாம். ஸோ n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n மைனஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நமக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம சம் ப்ராடக்ட் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்னோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. மைனஸ் 19 எடுத்துக்கணும். மைனஸ் 90 சம் வந்து நமக்கு இங்கே எதுவுமே இல்லை, அதாவது என்னோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்மளோட சம். ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம். ப்ராடக்ட் வந்து 90 வரணும், சம் வந்து 1 வர மாதிரி ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளுக்கு வரலாம். 10 9s are 90 வரும். 10 மைனஸ் சம் ஆர் ப்ராடக்ட், சம் ஆர் டிஃப்ரென்ஸ், அதாவது ஆட் பண்ணும்போது இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணும்போது இந்த 1 வர மாதிரி இருந்தாலே நம்ம அந்த 2 நம்பர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 9s are 90 எடுக்கும்போது இங்கே வந்து நமக்கு 10 மைனஸ் 9 வந்து 1 கிடைக்குது இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். 10 9s are 90. இங்கேயும் நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சிம்பிளுக்கு போகணும். ஸோ இப்போ வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ் இருந்தால் தான் நம்ம சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் போடுவோம் இல்லையா? அப்போ இதில் கிரேட்டர் நம்பரோட சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் தான் இங்கே வந்து ஆன்சரில் ப்ளஸ் கிடைக்கும். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்மால் நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக கிடைக்குது. 10 மைனஸ் 9 is 1. இந்த சிம்பிளை வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ 10 இன்ட்டு மைனஸ் 9, 10க்கு ப்ளஸ் தான், 9க்கு மைனஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 10 இன்ட்டு மைனஸ் 9 பண்ணும்போது இந்த மைனஸ் 90 கிடைக்குதான்னு செக் பண்ணிடலாம். 10 9s are 90. இந்த மைனஸ் 1 ஒரு மைனஸ் இருக்குது இல்லையா மல்டிப்ளிகேஷனில், ஸோ ஆன்சரில் மைனஸ் வரும். அப்போ இதுவும் கரெக்டாக வருது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது திருப்பி 2 தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த 1 கிடைக்கணும், அதாவது சம் வந்து இந்த 1 கிடைக்கணும். அதே போல் ப்ராடக்ட் வந்து மைனஸ் 90 கிடைக்குது அப்படின்னா அதுதான் அந்த வேல்யூ ஆஃப் த n. ஸோ n ப்ளஸ் 10 இன்ட்டு n மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா n ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. அதே போல் செப்பரேட் பண்ணிக்கலாம். n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 10 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 10ஆக மாறும். இங்கே வந்து n இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 9 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வரும்போது ப்ளஸ் 9 மாறும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம் நம்ம. என்னோட வேல்யூ வந்து 9. ஓகே, இப்போ நமக்கு வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதோட வேல்யூவில் வந்து
இதோட ஃபார்முலாவில் வந்து நம்ம என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச என்னோட வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செக்கிங் ஆப்ஷனுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ summation of n squared is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6 is equal to அந்த ஃபார்முலா போட்டுட்டு அதோட வேல்யூ வந்து 285 கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் வந்து என்னோட வேல்யூ வந்து 9ன்னு கிடச்சிது. அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு 285 கிடைக்குதான் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ 9 into இங்கே வந்து 9 plus 1 is 10 into 2 into 9 வந்து 18 plus 1 is 19 by 6. இப்போ வந்து 3 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 2s are 6, 3 3s are 9. இது ரெண்டையும் 2 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2 1s are 2, 2 5s are 10. இப்போ வந்து டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து 3 into இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 45 4 5 1s are 5 9. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 5s are 18 1, 3 9s are 27 28, 3 5s are 15 இல்லையா. ஸோ 285 நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். n is equal to 9ங்கிறது கரெக்டான ஆன்சர். தட்ஸ் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல் சம் நம்பர் 6 பார்க்க போகிறோம். Rekha has 15 square color papers of sizes 10 cm, 11 cm, 12 cm up to 24 cm. How much area can be decorated with these color papers? ஸோ 15 கலர் பேப்பர்ஸ் வச்சுருக்கா. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒவ்வொரு சைடோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு இது வந்து 10 சென்டிமீட்டர் சைடு இருக்குது. அந்த ஸ்கொயர் பேப்பரோட ஒரு சைடு வந்து 10 சென்டிமீட்டர்னு இருக்குது. இன்னொரு ஸ்கொயர் பேப்பரோட ஒரு சைடு வந்து 11 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் 24 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கலர் பேப்பரை வச்சு எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கொயரோட ஏரியா வந்து சைடு இன்ட்டு சைடு இல்லையா. ஒரு சைடோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா சைடு இன்ட்டு சைடு தான் அதோட ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 10 சென்டிமீட்டர் ஒரு சைடு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர்னால் அதோட ஏரியா வந்து 10 ஸ்கொயர்டுன்னு இருக்கும். 11 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர்னால் அதோட ஏரியா வந்து 11 ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஒரு சைடு வந்து 12 சென்டிமீட்டர்னு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர்னால் அதோட ஏரியா வந்து 12 ஸ்கொயர்டுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ தான் நமக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ ஏரியா கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ 10 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 11 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 12 ஸ்கொயர்டு இந்த மாதிரி வந்து டோட்டலாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 24 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபார்முலா இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் வந்து 10 ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு அன்நேச்சுரல் நம்பர்ஸ்க்குரிய ஃபார்முலா தான் இருக்குது. இது வந்து 10 ஸ்கொயர்லேருந்து இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிஃபோர் வரைக்கும் இருக்கிற வேல்யூ சப்ராக்ட் பண்ணிட போகிறோம். அதுதான் நம்ம எப்பவும் பண்ணுவோம் இல்லையா. மிடில்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி சால்வ் பண்ணணும். அதாவது 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 24 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம டோட்டலாக கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே நமக்கு ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பிஃபோரில் வந்து 9 இருக்கு இல்லையா. ஸோ 9 ஸ்கொயர் வரைக்கும். ஸோ சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர்டு வேர் n is equal to 1 to 24 minus summation of n squared where n is equal to 1 to 9. Okay, so this is equal to இப்போ n squared ஒரு ஃபார்முலா வந்து n into n plus 1 into 2n plus 1 by 6. இங்கே வந்து n is equal to 24 minus n into n plus 1 into 2n plus 1 by 6. இங்கே வந்து என்னோட வேல்யூ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னா 9 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ n is equal to 9. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து 24 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 24 into 24 plus 1 is 25 into 24 into 2 is 48 into plus 1 is 49 by 6 minus இப்போ இங்கே வந்து நம்ம 9 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 9 into 9 plus 1 is 10 into 2 9s are 18, 18 plus 1 is 19 by 6. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 1s are 6, 6 4s are 24. இது வந்து ஃபஸ்ட்டு 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 2s are 6, 3 3s are 9. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது
2 ones are 2, 2 5s are. So this is equal to இது 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே வந்து நமக்கு ஈஸியாக மல்டிப்ளை ஆகுது இல்லையா. 4 into 25 is 100, 100 into 49 is 4900 மைனஸ் இது வந்து நமக்கு தெரியும் இல்லையா, போன சம்லேயே நம்ம பார்த்தோம். 3 5s are 15, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 285னு வந்தது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4900 மைனஸ் 285 வந்து 4615 வருமா. 4900 மைனஸ் 285. ஸோ இங்கே வந்து லெசன் நம்பர் கிவன் நம்பர் திரும்ப இப்போ இங்கே வந்து 1s are 4615 is the required answer. இப்போ இது வந்து ஏரியாவோட வேல்யூ இல்லையா, டோட்டலாக நம்ம கண்டுபிடிச்சோம் எவ்வளோ ஏரியா ஆகும்னு சொன்னதுனால இங்கே வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும். 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இன்றைக்கி எக்ஸசைஸ் 2.9ல் சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். Find the sum of the series 2 cube minus 1 plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus etc. up to n termsனு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 terms வரைக்கும் மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இன்னொரு சம்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 சப்டிவிஷன் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சீரீஸாக கொடுக்காம அதே ஒரு டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க, டேர்மாக கொடுத்துருக்காங்க இல்லையா. அதாவது 2 cube minus 1 plus 4 cube minus 3ங்கிறது ஒரு டேர்ம், அந்த மாதிரி 3 cube. ஸோ இது பார்க்கும்போது 1 அப்படின்றத 1 cube எழுதலாம் இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே ஈவன் நம்பரில் இருக்குது, 2 4 6 அந்த மாதிரி. செகண்ட் டேர்ம் மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிற டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னா 1 3 5 அப்படின்னு சொல்லி ஆட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஈவன் நம்பர்ஸை வந்து 2n the whole cubeன்னு எழுதிக்கலாம். மைனஸ் இதில் எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ்ன்னு எழுதிட்டு ஆட் நம்பர்ஸை வந்து எப்படி எழுதலாம்னா 2n minus 1. ஸோ 2n அப்படின்னு சொல்லும்போது ஈவன் நம்பர் 2ஓட மல்டிபிள்ஸ் வரும் இல்லையா, 2 4 6 8ன்னு வரும். அதில் 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட பிஃபோர் நம்பர் எல்லா ஈவன் நம்பர்ஸோட பிஃபோர் நம்பரும் கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கும் இல்லையா. ஸோ 2n minus 1ன்னு எடுத்துக்கிறோம். அதோட கியூப் அப்படின்னு சொல்லும்போது ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதோட சம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து a கியூப் மைனஸ் b கியூபுங்கிற ஃபார்முலா படி இருக்கு இல்லையா. ஸோ அது என்னென்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. அதுபடி பார்க்கும்போது ஏவோட வேல்யூ வந்து 2nன்னு இருக்குது, பியோட வேல்யூ வந்து 2n minus 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏக்கு பதிலாக 2n the whole cubeன்னு போட்டுக்கிறோம், மைனஸ் பிக்கு பதிலாக 2n minus 1 the whole cubeன்னு போட்டுக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு இங்கே திரும்பவும் ஏக்கு பதிலாக 2n மைனஸ் பிக்கு பதிலாக 2n minus 1 the whole cube plus 3 into a க்கு பதிலா 2n into b க்கு பதிலா 2n minus 1 into a க்கு பதிலா 2n minus b க்கு பதிலா 2n minus 1. So this is equal to இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த கியூபுக்குள்ளே இருக்கிற டேர்மை சிம்பிளிஃபை பண்ணணும். 2n இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது minus 2n plus 1ன்னு கிடைக்கும், the whole cube plus இப்போ இந்த இடத்துல வந்து 3 2s are 6n into 2n minus 1 into இங்கே வந்து 2n இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது minus 2n plus 1 வந்துடும். ஸோ this is equal to இப்போ plus 2n minus 2n கேன்சல் ஆகிடும், இந்த இடத்துலையும் plus 2n minus 2n கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டேர்மில் வந்து 1 மட்டும்தான் இருக்கு இல்லையா. ஸோ 1 கியூப் ப்ளஸ் இப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த 6n உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 12n ஸ்கொயர்டு மைனஸ் 6n கிடைக்கும். இங்கே வந்து இன்ட்டு 1ன்னு சொல்லும்போது சேம் வேல்யூ தான் இல்லையா. ஸோ இவ்வளோ தான். இப்போ இதை 2n the whole cube minus 2n minus 1 the whole cubeங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது தான் நமக்கு 1 cube plus 12n square minus 6n கிடச்சது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம சம்மேஷன் போட போகிறோம். சம்மேஷன் ஆஃப்
So n is equal to n varies from 1 to n. இங்கேயும் வந்து n is equal to 1 to n. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மேஷனை வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ சம்மேஷன் வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம கொடுத்தோன்னா சம்மேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் 12n ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் 6n. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தது இல்லையா? ஸோ n நம்பர் ஆஃப் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 + 1 + 1 + 1ன்னு சொல்லும்போது தட் இஸ் ஈக்குவல் டு n. இப்போ 1 + 1ன்னு 2 டைம்ஸ் இருந்தால் அதோட வேல்யூ வந்து 2 இல்லையா? 1 + 1 + 1ன்னு சொல்லி 3 டைம்ஸ் 1 இருந்ததுன்னா அதோட வேல்யூ 3. அதே போல் 1 + 1 + 1 அப்படின்னு சொல்லி n டைம்ஸ் இருக்குன்னா தட் இஸ் n. ஸோ n டேர்ம்ஸ்னு அர்த்தம். ஸோ n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் n. ஸோ n ப்ளஸ் இதுலேயும் வந்து எப்படின்னா இதில் வந்து 12 இன்ட்டு n ஸ்கொயர்டுன்னு சொல்லும்போது அந்த 12 வந்து எல்லா இதுலேயும் மல்டிபிள் ஆகும் இல்லையா? ஸோ அந்த 12 காமனாக எடுத்துடலாம். 12 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 6ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம், 6ஓட மல்டிபிள் தான் இது அப்படிங்கிறதுனால 6 நம்ம தனியாக வெளியே எடுத்துடலாம். 6 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் n. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் 12 இன்ட்டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து n இன்ட்டு n + 1 இன்ட்டு 2n + 1/6 மைனஸ் இந்த 6 எழுதிக்கலாம். இது வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து n இன்ட்டு n + 1/2. ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 டேபிளில் 6 1s are 6, 6 2s are 12. இது ரெண்டையும் 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 1s are 2, 2 3s are 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ் 2 இன்ட்டு, இப்போ இந்த எண்ணை உள்ளே கொண்டு போனோம்னா n ஸ்கொயர்ட் ப்ளஸ் n இன்ட்டு 2n + 1 மைனஸ் இந்த 3n வந்து உள்ளே கொண்டு போனோன்னா 3n ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3n. அதாவது இப்போ இந்த மைனஸ் வெளியவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே கொண்டு போகலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ், இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு போனோம்னா 2n ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2n இன்ட்டு 2n + 1. இப்போ இதில் மைனஸ் உள்ளே கொண்டு போனோம்னா மைனஸ் 3n ஸ்கொயர்ட் மைனஸ் 3n. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ப்ளஸ், இப்போ இதை வந்து ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த 2n ஸ்கொயர்டை இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 × 2 4n³. அடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 2n ஸ்கொயர்ட். அடுத்து இந்த 2n வச்சு ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 2 2s are 4, n × n is n ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2n. இங்கே இருக்கிற வேல்யூஸ் எழுதிக்கலாம். மைனஸ் 3n ஸ்கொயர்ட் மைனஸ் 3n. இப்போது நம்ம n டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு 4n³ எழுதிக்கலாம். க்யூப் டேர்ம் வந்து அது ஒன்று தான் இருக்கு இல்லையா? ஸோ 4n³. அடுத்து வந்து n ஸ்கொயர் டேர்ம் பார்க்கும்போது இங்கே வந்து ரெண்டும் அடிஷனில் இருக்குது. ஸோ 6n ஸ்கொயர்ட், இங்கே வந்து மைனஸில் இருக்கு இல்லையா? ஸோ 6n ஸ்கொயர்ட் மைனஸ் 3n ஸ்கொயர்ட் வந்து ப்ளஸ் 3n ஸ்கொயர்ட்னு கிடைக்கும். அடுத்து இங்கே வந்து n டேர்ம் பார்க்கும்போது n + 2n வந்து 3n, மைனஸ் 3n வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் வந்து ப்ளஸ் 3n கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் 3n வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எல்லா டேர்ம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் n டேர்ம்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து ஃபார் 8 டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ ஃபார் 8 டேர்ம்ஸ் கேட்கும்போது என்னோட வேல்யூ வந்து 8ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 8³ ப்ளஸ் 3 × 8 ஸ்கொயர்டு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 8³ வந்து 4 × 8 × 8 × 8 ப்ளஸ் 3 × 8 × 8. So this is equal to 4 8s are 32 into 8 8s are 64 plus 3 8s are 24 into 8. So இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2048 கிடைக்குது. ப்ளஸ் 8 4s are 32, 3
8 2s are 16, 16 plus 3 is 19. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2048. இது வந்து ஒரு 3 digit நம்பர். ஸோ இங்கேருந்து எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 plus 8 is 10, 1, 9 plus 1 is 10, 10 plus 4 is 14, 1, 1 plus 1, 2. So 2240 is the required answer. That's all.